வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவுக்குள் செல்வோம். தமிழக முதல்வரானார் தங்க மகன். 1977ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழும் இதய தெய்வம், ஏழைகளின் காவல்காரன், தொழிலாளர்களின் தோழன் எம்ஜிஆர் அவர்கள். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலின் நாள் அறிவிக்கப்பட்டது. இதற்கு இடையில் தமிழகத்தின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ஏ.பி. நாகராஜன், கந்தன் கருணை, திருவருட்செல்வர், திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், திருமலை தென்குமரி போன்ற அமர காவியங்களை படைத்தவர். அவர் எம்ஜிஆர் படங்களை இயக்கியதே இல்லை. அவர் படங்களை தயாரித்து இயக்கியதால் கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டார். யாரிடம் சென்றால் தன் கடன் வாழ்க்கையில் இருந்து மீளலாம் என்று சிந்தித்தார். பலரிடமும் விசாரித்தார். அவர்கள் கை காட்டிய உருவம் எம்ஜிஆர். அவர் இப்போது ஒரு கட்சியின் தலைவர். அவருக்கு நடித்து கொடுக்க நேரம் இருக்குமா? எனினும் வேறு வழி இல்லை. அவரின் கையை பற்றித்தான் முன்னேற்றம் காண வேண்டும் என நினைத்தவர் எம்ஜிஆரை அணுகி, எனக்காக ஒரு படம் நடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். எம்ஜிஆரிடம் பேசும் முன் கிட்டத்தட்ட 40 படங்களை கண்டவர். கதை வசனம் எழுதிய படங்களும் சில, தயாரித்து இயக்கிய படங்களும் சில, இயக்கம் மட்டும் கண்ட படங்களும் சில. ஏ.பி. நாகராஜனுக்காக எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படம் நவரத்தினம். எம்ஜிஆரால் தான் நிம்மதியாக வாழ்கின்றேன் என்றார் ஏ.பி. நாகராஜன். இந்த படம் மார்ச் 5, 1977இல் வெளியானது. அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க படம் மே 5இல் வெளியானது. பகலில் படவேலை, இரவில் கட்சி வேலை என பம்பரமாய் உழைத்து கொண்டிருந்தார் புரட்சித் தலைவர். இதற்கு நடுவே தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கும் சமூக சேவை. இப்படத்திற்கு பின் ஸ்ரீதரின் மீனவ நண்பன், தனது இயக்கத்திலான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனிலும் நடித்து வந்தார். தமிழக தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் வைக்கப்பட்ட அதே நாளில் பாண்டிச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல். எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்தில் சூறாவளி ஆனார். எதிர்க்கட்சியினர் அவரின் பல கூட்டங்களில் கலவரங்களில் ஈடுபட்டனர். கல்லெறி, செருப்பெறி சம்பவங்களும் நடந்தன. ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆரை தாக்க கம்புடன் வந்துனர். சிலம்பத்தில் மன்னரான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒருவனிடம் இருந்து கம்பை வாங்கி சுழற்ற அந்த கும்பல் ஓடி போனது. இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் சேவையே மகத்தான சேவை என்றார் பேரறிஞர் அண்ணா என்று துவங்கும் அவரின் பேச்சு தமிழகம் எங்கும் எதிரொலித்தது. அகில இந்திய அதிமுக மக்களுக்கான கட்சி, மக்களின் துயரங்களை போக்கும் கட்சி. நான் வறுமையை 3 வயதிலிருந்து அறிந்தவன். பல நாட்கள் பட்டினி கிடந்தவன். ஏழ்மையின் கொடூரத்தை தெரிந்தவன். உங்களோடு நான் 40 வருடங்கள் தொடர்பு கொண்டவன். உங்களுக்காக எங்கள் கட்சி உழைக்க காத்திருக்கின்றது. அறிஞர் அண்ணாவின் கொள்கைப்படி ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக கடுமையாக உழைப்பேன். நான் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொட்ட மாட்டேன். நான் உங்கள் வேலைக்காரன், சேவகன். உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். தேர்தல் நாளும் வந்தது. மக்கள் புரட்சித் தலைவரையே தமிழக முதல்வராக்கினர். ஒரு நடிகர் நாடாள வந்தது நாட்டையே ஆச்சரியப்படுத்தியது. இந்திய மாநில தலைவர்களும் பத்திரிகைகளும்
அவரின் வெற்றியை பாராட்டி தலைப்புச் செய்திகளாக எழுதின. எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக மட்டுமே சொல்வது தவறு. அவர் 1930 முதல் தனது 13-14 வயதிலிருந்தே இந்திய அரசியலை கவனித்து வந்தவர். காந்தியின் தொண்டராக அரசியல் வாழ்வை தொடங்கியவர். நேதாஜியை நேசித்தவர். காமராஜரை வழிகாட்டியாய் கொண்டவர். காங்கிரஸில் 10 ஆண்டுகள் இருந்தவர். 1953 முதல் திமுகவின் செயலூக்கம் கொண்ட முன்னணி தலைவராக இருந்தவர். நடிப்பு அவரது தொழில். அவர் என்.டி. ராமாராவ் போல அரசியலில் ஈடுபடாமல் முதல்வராக வந்தவர் அல்ல. மக்கள் கஷ்டங்களில் பங்கு கொண்டவர். தமிழகத்தில் புயல் வெள்ளங்கள் ஏற்பட்ட போது ஓடோடி உதவியவர். பலமுறை ஏழை குடிசைகள் தீப்பற்றி எரிந்தபோதும் உதவிக்கரம் நீட்டியவர். ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மழைக்கோட்டு வாங்கி தந்தவர். அவரை நாடி வந்தவர்களுக்கு உதவியாய் அள்ளி வழங்கியவர். மக்களோடு மக்களாய் வாழ்ந்தவர். தமிழகத்தில் அவர் கால்படாத இடமே இல்லை. அண்ணாவின் கட்சி ஊழல் செய்கின்றதே என்று மனம் வெதும்பிதான் ஊழலற்ற ஆட்சியை நடத்த கட்சி ஆரம்பித்தவர். ஏழ்மையில் பிறந்து கடுமையாய் திரை உலகில் உழைத்து நேர்மை, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுகளோடு வாழ்ந்த அவர் வெற்றி பெற்றது நியாயமே. அவரை எதிர்த்த திமுக கடுமையான சரிவை சந்தித்தது. எம்ஜிஆர் முதல்வரானார் என்ற செய்தியை அறிந்து தமிழக மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர். இனி நமக்கு பொற்காலம்தான் என எண்ணினர். ஜாதி சமயமற்ற ஏழ்மையற்ற தமிழகத்தை உருவாக்க முடிவு செய்த எம்ஜிஆர் தனது கட்சியை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி கூறினார். மத்தியில் ஜனதா வென்று நேர்மையான மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். அருப்புக்கோட்டை தொகுதியில் இருந்து எம்ஜிஆர் வென்றார். 126 இடங்களை வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி கண்ட எம்ஜிஆர் அவர்கள் உடனே முதலமைச்சர் பதவியை ஏற்காமல் தனது இயக்கப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்துவிட்டே பதவியேற்றார். அந்த படப்பிடிப்பு நடந்த கடைசி நாளில் என் திரைப்பட வாழ்க்கை இன்றோடு முடியலாம். சுமார் 40 ஆண்டு காலம் இத்துறையில் நாடி நடமுகள் என்று உழைத்தவன். இந்த பிரிவு வேதனையை கொடுக்கின்றது என்றாலும் என்னோடு நீங்கள் தொடர்பிலேயே இருங்கள். என் நினைவு திரைப்படத் துறையை விட்டு அகலாது. என்னோடு உழைத்தவர்களை நான் மறக்க மாட்டேன் என்று கூறினார். அவர் பதவி ஏற்ற நாள் 30/7/1977 தமிழக மக்களின் பொன்னான நாள். தனது உயிர் தலைவர் அண்ணா சாலையில் குடிகொண்டிருக்கும் அண்ணா சிலை முன் 14 மந்திரிகளோடு லட்சக்கணக்கான ஆதரவாளர்களோடு பதவி ஏற்றார். அப்போது மக்கள் முன் பேசுகையில், என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, தமிழகத்தை சகல துறைகளிலும் முன்னேற்றுவதே எங்களின் வாழ்க்கை. உங்களுக்காக ஓய்வின்றி உழைப்போம். என்னிடமோ எனது மந்திரிகளிடமோ சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ மக்களே, நீங்கள் நேரில் உங்கள் குறைகளை கூறலாம். உடனுக்குடன் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். எங்கள் மீது தவறு இருந்தால் உங்கள் விமர்சனங்களை நேரடியாக தெரிவிக்கலாம். லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஆட்சியே அண்ணா ஆட்சி. அதையே உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். அண்ணா நாமம் வாழ்க என்று பேசி முடித்தார். புரட்சித் தலைவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.